Hi guys, this is Ramesh. இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி ரிவ்யூ வீடியோ. ஒண்டர் உமன் மூவியை ரிவ்யூ பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். மூவி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஒரு கிளப்பில் நடக்கிற ஒரு சீன் மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது படம். ஒண்டர் உமன் ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. அது என்ன ஆஃபீஸுன்றது கரெக்டாக எனக்கு தெரில. ஏன்னா மூவி வந்து பார்க்குறது ஐநாக்ஸில் தான் மூவி பார்த்தேன். அங்கே ஒரு இன்விடேஷன் வருது அவங்களுக்கு. அந்த இன்விடேஷனோட ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணுறாங்க. அந்த ரீட் பண்ணுறதுக்கான அந்த ஃபான்ஸ் என்னால் சரியாக பார்க்க முடியல தேட்டரில். பட் மேட்ரு என்னன்னா டூஸ் மைண்ட்றது ஏதோ ஒரு இன்விடேஷன் வருது. அதாவது ஜஸ்டிஸ் லீக்ல சேர்க்கறதுக்காக இன்விடேஷன் வந்துச்சுன்றது எனக்கு சரியாக தெரியல. பட் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாஸ்டோடைய ஒரு ஃபோட்டோ வருது அதோட சேர்த்து. அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் மூவி போகுது. ஃப்ளாஷ்பேக் போகுதுன்னு தான் பேர். ஆனால் மூவி எங்கேயுமே ஸ்லோவாகலை. சும்மா அடி பட்டையை கிளப்புறாங்க படம். ஒரு ஒரு தீவு வெறும் பெண்க மட்டும் சூப்பர் ஹீரோயின்ஸ், சூப்பர் ஹீரோஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா சூப்பர் ஹீரோயின்ஸ்னே சொல்லணும். அவ்வளோ டாமினேட்டிவான பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தீவை ஆட்சி பண்ணிட்டு வராங்க. அது அங்கே தான் அங்கே வந்து ஹீரோயின் வந்து குழந்தைய இருக்காங்க. அந்த ஹீரோயின் வந்து ஒரு காசுக்காக ஜூஸால் படைக்கப்பட்டவங்கன்றது கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணப்படுது படத்தில். அந்த ஹீரோயின் பெரிய ஆளாகி நல்லா ட்ரைனிங் ஆகி ஓரளவு பெரிய சூப்பர் ஹீரோயினாக இருக்கிறப்ப அந்த ஊரில் எந்த ஒரு பசங்களும் கிடையாது, ஜென்ஸே கிடையாதுன்ற மாதிரி ஒரு ஐலாண்டு. அந்த ஐலாண்டில் ஹீரோ வந்து விழுகிறாரு. பின்னாடியே ஜெர்மன் ஆர்மி வருது, ஒரு ஃபைட் நடக்குது. ஹீரோக்கு அப்புறம் வந்து ரிவீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோவோட ஹீரோயின் வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்னன்னா படத்தோட பேஸ் லைன் என்னன்னா கிளாஸ் ஆஃப் டைட்டன்ஸ், பேத் ஆஃப் டைட்டன்ஸ் பேஸ் லைன் தான் இந்த படத்தோட பேஸ் லைன். ஜூஎஸ் காட் ஆஃப் வார் ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனை. காட் ஆஃப் வாரை ஜூஎஸ் கீழே அனுப்பிச்சிடுறாரு, பூமிக்கு அகல பாதாளத்துக்கு அனுப்பிச்சிடுறாரு. அந்த அந்த காட் ஆஃப் வார் பேர் ஏரிஸ். ஏரிஸ் வந்து ரைஸ் ஆகி வருவார்ன்ற நம்பிக்கையோட அந்த ஏரிஸ் அழிக்கணுன்ற ஒரே நம்பிக்கைக்காக ஒரு ஆயுதத்தையும் அதை கையாளக்கூடிய ஒரு சின்ன குழந்தையும் ஜூஎஸ் படைச்சிட்டு போயிருக்காரு. அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு ஹீரோயின் கூட போறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவல் அவங்க வந்து ஒரு ஐலாண்டில் வாழ்ந்தவங்க. இது வந்து மேல் டாமினேட்டட், அதாவது 18th centuryல மேல் டாமினேட்டட் வேர்ல்டு தானே. அப்போ நடக்கிறது சில காமெடிஸ், நெகோசியேஷன்ஸ், பட்டாசா கூட்டு போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர் பிளாக்கு அப்புறம் ஏரிஸை தேடி போகிறாங்க, சண்டை நடக்குது, நல்ல ஒரு ரொமான்டிக் மூவிஸ், ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாமே வருது. கிளைமேக்ஸ் நோக்கி காட் வைசஸ் ஃபைட்டு. ஓவராலாக படம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் ட்ரீட்டு. பட் அங்கங்கே லேக்ல சில இடங்கள்ல பக்கா டிசின்னு தெரியுது. படத்தை வந்து ஒரு கதையை இழுத்துக்கிட்டு டார்க்னஸ்குள்ளே கூட்டு போயிட்டு படம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக வர டிசி மூவியோட படம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கங்கே இழுக்கிறாங்க, ட்ராக் ஆச்சு, பரவாயில்ல, படம் நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கங்கே கிராஃபிக்ஸ் சில இடங்கள்ல பிரச்சனை வருது. ஆனால் நம்ம சொல்கிறேன் ரொம்பலாம் கிடையாது. பிரச்சனை எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த லேண்டுக்குள்ளே விழுகிற இடத்துல பின்னாடி ஜெர்மன் ஆர்மி வரும். அந்த ஆர்மி உள்ளே வரப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக டிசியில் மார்வலோட சீரியல் பார்த்த மாதிரி எஃபெக்ட் தான் கிடச்சிச்சு. மற்றபடி படம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மூவி. ஹீரோயின் படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. படம் முழுக்க பார்த்துட்டு இருக்கலாம், பச்சைக்கண் மாறாமல் பார்க்கலாம், அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. எப்பா என்ன க்யூட்டுங்கிறீங்க. ஹீரோ வந்து படத்தோடைய முக்கியமான ஒரு தூணா மாறுகிறார் கிளைமேக்ஸை நோக்கி. படம் ஹீரோயின் என்னதான் ஹீரோயின் பேஸ்டாக இருந்தாலும் ஹீரோக்கு வந்து ரொம்ப பெரிய முக்கியமான இருப்பார். கடைசியில் அதை ரிவ்யூ பண்ண விரும்பல, அதை மூவி பாருங்க. வில்லன் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வில்லன் கொண்டு வராங்க, படம் முழுக்க ஃபைட் நடக்குது அவங்களோட, அவரை ஈஸியாக கொண்டுறாங்க ஹீரோயின். என்னடான்னு பார்த்தா வில்லன் வேற ஒரு ஆள் வராரு. படத்தில் நிறைய ட்விஸ்டர்ஸ் இதெல்லாம் இருக்கு. படம் ஒரு விஷுவல் எஃபெக்ட், விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். நீங்கள் உட்காந்து 120 ரூபா கொடுத்து படம் பார்க்குறதுக்கு நல்ல ஒருத்தான ஒரு மூவி. இந்த படத்துக்கு என்னோட ரிவ்யூ கேட்டிங்கன்னா 4.5 கொடுப்பேன் இருக்கு. ஏன்னா இது வந்து லேடி லீட் மூவிஸ்லேயே ரொம்ப ஹை கிளாசிக் மூவி, உடத்துல ரொம்ப ஹைப்பை உருவாக்கி நல்லா ஓடிட்டு இருக்க மூவி. இந்த மாதிரி நிறையா படங்கள் வரணும் லேடி லீட் மூவி. பாய், தேங்க்யூ, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள்.